இப்போ நீ பெயின் இருக்குது அப்படின்னாலே ஆட்டோமேட்டிக்காக நான் ஒரு ஆர்த்தோ டாக்டர் தான் போய் பார்ப்பேன். நான் ஒரு ஆர்த்தோ டாக்டர்கிட்ட போகிறதுக்கும் ஒரு பெயின் ஸ்பெஷலிஸ்ட்டை வந்து பார்க்குறதுக்கும் என்ன டிஃப்ரென்ஸ்? நான் எப்போ உங்கள்கிட்ட வரணும்? இல்லை உடம்புல எந்த வலி, அது முட்டி வலி மட்டுமே கிடையாது, முட்டி வலி, இடுப்பு வலி, கழுத்து வலி, எந்த வலி இருந்தாலும் இன்கேஸ் 3 மாதத்துக்கு மேலே இருக்குது, நீங்கள் எல்லா வகையான ட்ரீட்மெண்ட், பெயின் கில்லர்ஸ், ஃபிசியோதெரப்பி, ஒத்தடம், வேறு என்னெல்ல வைத்தியம் இருக்குது எல்லாமே எடுத்தாலும் உங்கள் வலி போகலைன்னா இன்னும் அந்த வலி அலட்சியமாக எடுத்துக்க மாதிரி கிடையாது. அண்ட் எல்லா வலிக்கும் ஆப்ரேஷன் மட்டுமே தான் தீர்வு கிடையாது. அதுக்கு வேறு என்னெல்லாம் ட்ரீட்மெண்ட் ஆப்ஷன் இருக்குன்றதுக்கு ஒரு ஸ்பெஷல் அப்ரோச் தேவைப்படும். அங்கே தான் இங்கே பெயின் ஸ்பெஷலிஸ்ட்ன்றது வரும். ஆப்ரேஷன் இல்லாமல் மைக்கோ மருந்து தேவைப்படாமல் ஒரு ஸ்பெஷல் மெஷின் யூஸ் பண்ணி கரெக்டான இடம் சேரி இருக்குமா இல்லையா கன்ஃபார்ம் பண்ணதுக்கப்புறம் தான் நாங்கள் ட்ரீட்மெண்ட் கொடுப்போம். ஸோ ஆப்ரேஷன் கிடையாது, மைக்கோ தேவைப்படுறது கிடையாதுன்னும் போது டெஃபினெட்லி அதுக்கு சம்மந்தப்பட்ட ரிஸ்க், காம்ப்ளிகேஷன்ஸ், சைடு எஃபெக்ட்ஸ், ஹாஸ்பிட்டலே நீண்ட காலத்துக்கு அட்மிட் ஆகுறது, இந்த மாதிரி எந்த பிரச்சனையும் கிடையாது. மெயினாக இங்கே தான் கேள்வி வருது. ஆப்ரேஷன் பண்ணுறதில்ல, சர்ஜரி பண்ணுறதில்ல, மற்றவங்க யார் பண்ணுறதுமே பண்ணுறதில்ல அப்படின்னா என்ன தான் பண்ணுறீங்கிற ஒரு கேள்வி வருதுல்ல. என்ன ட்ரீட்மெண்ட் கொடுக்குறீங்க? எப்படி பெயினை ரிலீஃப் பண்ணுறீங்க?